ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's holy name today. என்னுடைய பிரசங்க தலைப்பு தேவன் சோதித்தார். As the topic of our message today, God tested. நாங்கள் ஜெபம் Now செய்வோம். let us pray. தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். வானம் பூமி ஒளிந்தாலும் உடைய வார்த்தை ஒளியாது. ஆண்டவரே, உடைய வார்த்தை கூடாக நீர் வெளிப்பட்டு நீர் சோதிக்கிற ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே, நாங்கள் அப்பா இந்த பூமியிலே உடைய வார்த்தை கூடாக ஜெயம் எடுத்து உடைய ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை, மகிமைகளையும் காண இன்னும் உமக்குள் ஆழமாக்கப்பட கிருபை செய்க. இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திரும்பவுமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Again, may all praises be to God's holy name today. கவனியுங்கள், ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. Listen very carefully. God doesn't test a person through torment or suffering in our lives. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். God tested Abraham. பாருங்கள், யோபுடைய வாயின் வார்த்தையின்படி யோபு சொல்கிறான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்றான். According to Job's words, will become as gold after being tested by God. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே நமக்கு நேரிடுகிறது. What we undergo is nothing but what generally happens to any man in this world. நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். God is faithful and trustworthy. சோதனைகள் நம்மை ஆழப்படுத்துகிறது. God's testing deepens our life in God. கவனியுங்கள், Listen carefully. சோதனைகள் தேவனுக்குள் நம்மை ஆழப்படுத்துகிறது. God's testing deepens our life in God. முதலாவது As குறிப்பாக my first point, சோதனையும் கீழ்ப்படிவும். test and obedience. ஆதியாகமம் 22:1. The book of Genesis chapter 22 verse 1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். After these things God tested Abraham and said to him, Abraham, and he said, here I am. ஆபிரகாமிடத்திலே கொடுத்ததையே தேவன் கேட்டார். God asked from Abraham the very thing that he gave to him. எல்லாம் தேவனுடையது. Everything belongs to God. தேவ நாமம் மகிமைப்பட வேண்டியது. Everything is to glorify God's will. கவனியுங்கள், ஆபிரகாம் முதல் கீழ்ப்படிந்தார். Listen carefully. Abraham obeyed God's commandment. கொடுத்ததையே ஆபிரகாமிடத்திலே தேவன் கேட்டார். God asked the very thing that was given to Abraham by God. ஆபிரகாம் முதல் கீழ்ப்படிந்தார். Abraham obeyed God at first. ஆதியாகமம் 22:3. The book of Genesis chapter 22 verse 3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனார். And Abraham rose up early in the morning and saddled his ass and took 2 of his young men with him and Isaac his son and clave the wood for the burnt offering and rose up and went unto the place of which God had told him. கவனியுங்கள், பலியை பார்க்கிலும் Listen carefully, more than the sacrifices and the offerings we make in our lives, கீழ்ப்படிதல் முக்கியம். obedience is important in our lives. 1 சாமுவேல் 15:22. The book of 1 Samuel chapter 12 verse 22. 15:22. The book of 1 Samuel chapter 15 verse 22. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். More than the offerings we make, it is our sacrifices which should be trustworthy. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15:22. Turn to 1 Samuel chapter 15 verse 22. நான் அதை வாசிக்கிறேன். I'll read it. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றான். But Samuel replied, does the Lord delight in burnt offerings and sacrifices as much as in obeying the voice of the Lord? To obey is better than sacrifice, and to heed is better than fat of rams. போராட்டங்கள் மத்தியிலும் Amidst troubles and struggles, நாடாந்தம் ஜீவனை கூட்டின தேவனின் கிருபைக்காக, in order to give us for the Lord who gave us more day to all of us every day in spite of struggle. ஒன்று அவருடைய நடத்துதலிலும், First let us follow his guidance. 2 கீழ்ப்படிந்தும் நடப்போம். And let us also obey him and work in our lives. கவனிங்கள், இயேசு கிறிஸ்து Listen carefully. Jesus Christ, சோதனைக்கு முகம் கொடுத்ததில் when he was tested,
முதலாவது தேவ வார்த்தையிலே பிழைப்பென்றார். First he said that we can thrive or survive by God's word. இரண்டாவதாக தேவனை பரீட்சை பாராது நடவென்றார். Secondly, we must walk by not putting our Lord God into testing. மூன்றாவதாக உலக மகிமையை ஆராதிக்காது தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தென்றார். Thirdly, importantly, we must not worship the worldly desires or worldly glory of this world, but worship the Lord our God only. தேவ வார்த்தையினாலே பிழைப்பு. Everything we can survive or thrive by God's word. மத்தேயு 4:4. The book of Matthew chapter 4 verse 4. தேவனை பரீட்சை பாராது நட. You must not test God. மத்தேயு 4:7. The book of Matthew chapter 4 verse 7. உலக மகிமையை ஆராதியாதே. Do not worship the glory of this world, தேவனை ஆராதி. but worship the Lord our God மத்தேயு only. 4:8 10 வரை. Matthew 4 chapter verse 8 to 10. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் May உண்டாவதாக. all praises be to God. கவனிங்கள், தொடர்ந்து முதல் தேவனை தேடு. Listen carefully. Continuously seek God first. சோதனையிலும் தொடர்ந்து முதல் தேவனை தேடு. In spite of struggles, seek God first. கவனியுங்கள், மத்தேயு 6:31 33 வரை. Listen carefully. The book of Matthew chapter 6 verse 31 to 33. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். So do not worry saying, what shall we eat or what shall we drink? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். For the pagans run after all these things. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். And your heavenly Father surely knows that you need all of them. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first his kingdom and his righteousness, and all these things will be given to you as well. சோதனையா இருந்தாலும் முதல் தேவனையே தேடுங்கள். Even though a testing, seek God first. வாழ்க்கையிலே எல்லாமே சோதனை தான். Everything is a test in our life. தேவ வார்த்தைக்குள்ளாக ஜெயம் எடுப்போம். Through the mouth of every word that comes from God's mouth, let us survive, let us be victorious in our life. இரண்டாவது குறிப்பு, As my second point, சோதனையிலும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே. Even though there are testings, because of God's faith. ஆதியாகமம் 22:5 வாசித்தால், When you read the book of Genesis chapter 22 verse 5, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். And Abraham said unto his young man, abide ye here with the ass, and I and the lad will go yonder and worship and come again to you. சோதனையிலும் தேவன் மேலுள்ள விசுவாசமும் விசுவாச வாழ்க்கையும் முக்கியம். In spite of the test, because of the faith in God, and it is very important that we are believing in God's word. 1 கொரிந்தியர் 10:13, The book of 1 Corinthians chapter 10 verse 13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். No temptation has overtaken you except what is common to mankind, and God is faithful. He will not let you be tempted beyond what you can bear. But when you are tempted, He will also provide a way out so that you can endure it. சோதனைகள் சூழ்ந்து வந்தாலும் இயேசு ஜெபத்தை கற்பித்தபடியே, Even if you are surrounded by tests and problems, as Jesus taught us to pray. கவனியுங்கள், Listen carefully. சோதனைகள் சூழ்ந்து வந்தாலும் இயேசு ஜெபத்தை கற்பித்தபடி, Even though problems and testings are surrounding us, as Jesus taught us to pray. லூக்கா 11:4, The book of Luke chapter 11 verse 4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன் பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்கு பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். Forgive us our sins, for we also forgive everyone who sins against us, and lead us not into temptation. ஜெபி, விழித்திருந்து ஜெபி. Stay awake and pray. மத்தேயு 26:41, The book of Matthew chapter 26 verse 41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். Watch and pray so that you will not fall into temptation. The spirit is willing, but the flesh is weak. இன்னும் கவனியுங்கள், Listen carefully even more. சோதனையாக இருந்தாலும் நம் விருப்பத்தை விட தேவ சித்தமே
நம் வாழ்வில் நிறைவேறட்டும். Let it be anything in our life, God's will must be fulfilled more than our wish in our life. தேவனே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். God will take care of everything in our life. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா ஈரே. God has a name, Jehovah Jireh. அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்துக் கொள்ளப்படும். In His holy mountain, everything will be provided. கவனியுங்கள், Listen carefully. சோதனையாக இருந்தாலும் நம் விருப்பத்தை விட தேவ சித்தமே நம் வாழ்வில் நிறைவேறட்டும். Even though we are surrounded by testing and problems, God's will must be fulfilled more than our wish. தேவனே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். God will provide us for everything. கர்த்தர் தாமே உங்களை May ஆசீர்வதிப்பார். God bless you abundantly. தகப்பனே, சோதனையான சூழ்நிலைகளிலே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் ஜெயமெடுக்கவும் கீழ்ப்படியவும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பூமியிலே ஆண்டவரே முதல் ஆண்டவரே உம்மை தேடி உம்மை ஆராதித்து கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே இன்னுமாக விசுவாசத்தோடு ஜெபத்தோடு ஜெயமெடுக்க கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைகள் தேசத்திலே இருக்கிற ஆசியா ஐரோப்பிய கண்டங்களுக்கு எல்லா ஆண்டவரே மேய்ப்பர்மார் போதகர்மார் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷர்கள் அப்போஸ்தலர் மந்தைகளுக்கு ஆண்டவரே 30 60 100 பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you abundantly.